உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஓபிசியினுடைய இந்த கூடுதலை பங்கேற்றிருக்கீங்க. இதன் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் இப்போ இந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் ஓபிசி நலச்சங்கத்தின் சார்பில் அகில இந்திய 8வது மாநாடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 30வது ஆண்டு விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஓபிசி சமூகத்தினரை மதத்தின் பெயரால் வெறும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசு இன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அறிவோம். இந்த சூழலில் பகுஜன் ஒற்றுமை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் ஆகிய இந்த பகுஜன் சமூகத்தினரின் ஒற்றுமை முக்கியமானது. இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் எதிரானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவரிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஓபிசி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டுக்காக பகுஜன் ஒற்றுமைக்காக பாடாற்றிய முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களையும், கான்ஷிராம் அவர்களையும், பிபி மண்டல் அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இந்த தேர்தலில் மக்கள் சமூக நீதியின் பக்கமே நிற்கிறார்கள். சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற அடிப்படையில்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாக கருதுகிறேன். அல்லது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானவர்கள் என்கிற அடிப்படையில்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாசிச சக்திகள் வீழ்த்தப்படுவார்கள். அரசமைப்பு சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் நம்முடைய பிரதமர் ஆற்றுகிற உரை மக்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது, உணர்த்துகிறது. அவர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் யாவும் அவர் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறார், தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக இந்து சமூகத்தினரின் தாலிகளை பறித்து முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் என்று அவர் பேசியதும் சரி, ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னதும் சரி, அடுத்தடுத்து அமித்ஷா போன்றவர்கள் பேசி வருகிற கருத்துக்களும் சரி, அவர்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பதற்றத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். மக்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே ஜூன் 4ஆம் தேதி வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவின் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், 10 ஆண்டு கால பாசிச அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒடிசாவில் உள்ள வளங்களை தமிழர்களோட தொடர்ந்து கொள்ளையடிக்க வேலை செய்து பேசியிருக்காங்க. பிரதமர்
மதவாதத்தை பேசி அவர்களால் மக்களிடத்திலே ஆதரவை பெற முடியாத நிலையில் இப்போது இனவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஒடிசா மாநிலத்தில் அவர்கள் பேசுகிற இனவாத அரசியல் எடுபடாது. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதைப் போல நடித்து கொண்டே அவருக்கு எதிரான ஒரு அரசியல் முடிவை பாஜக எடுத்து பேசி வருகிறது. இது அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியுமே தவிர அவர்களுக்கு எந்த வகையிலும் ஆதரவாக அமையாது. அதுவும் ஒரு IAS அதிகாரியை மனதிலே வைத்து பேசுவது மிகவும் அபத்தமானது, அயோக்கியத்தனமானது.